இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா பலவிதமான ரெஸ்லிங் அப்டேட் ஒன்று பார்க்க போகிறோம். அது என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங் ரெஸ்லிங் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்கள். ராவோட நெட்ஃப்ளிக்ஸோட ஃபஸ்ட்டு வீக் ஷோ முடிஞ்சோடனே பேக் ஸ்டேஜில் நிறைய சம்பவம் நடந்திருக்கு. பேக் ஸ்டேஜில் என்ன நடந்திருக்கு கேட்டிங்கன்னா, ராக் வந்து சோலோ சிக்காவை கைத்தட்டி பாராட்டி ஹக் பண்ணி அனுப்பியிருக்காரு அந்த ட்ரைபிள் காம்பேக்ட் மேட்ச் முடிஞ்சோடனே. அதுக்கப்புறம் ட்ரீம் மேக்கர் சந்திச்சிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, பேக் ஸ்டேஜில் யாரும் எதிர்பார்க்காத விதமாக கோடி ரோட்ஸ் கூட பேசிட்டு அதுக்கப்புறம் கோடி ரோட்ஸை கூப்பிட்டு கோடி ரோட்ஸ்க்கு கையில் வச்சுருந்த ட்ரிங்க்ஸ் வேணுமான்னு கேட்டு அதுக்கப்புறம் கோடி ரோட்ஸ் அந்த ட்ரிங்க்ஸுக்கு ஓகே சொல்லி அதுக்கப்புறம் கப்பு கோடி ரோட்ஸ் தன்னோட வேன்லேருந்து பஸ்ஸில் இருந்து கொண்டு வந்த கப்பில் கோடி ரோட்ஸ்க்கு சரக்கை ஊற்றி கொடுத்து ட்ரிங்க்ஸை ஊற்றி கொடுத்து 2 பேரும் பார்ட்டி பண்ணியிருக்கிறாங்க. இந்த சம்பவம் இப்போ வந்து பேசும் பொருளாக மாறி இருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஹீல் பண்ண ராக் ஃபேஸா மாறி ஜோக்கரா மாறிட்டாரா அப்படின்ற மாதிரி இப்போ நிறைய பேர் ராக்கை ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரீம் மேக்கரோட நெக்ஸ்ட் பிளான் என்றது வச்சுக்கலாம். ட்ரீம் மேக்கரோட நெக்ஸ்ட் பிளானே இன்னும் முடியல. என்ன பிளான் கேட்டிங்கன்னா, ட்ரீம் மேக்கர் வர்சஸ் ஜே ஈசோ மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்ச்சில் ஜே ஈசோ யாரும் எதிர்பார்க்காத விதமாக ட்ரீம் மேக்கர் கிளியராக தோக்கடிச்சிருப்பாரு. அது ரோல் பின் பண்ணானா என்ன பின் பண்ணானா தோக்க அடிச்சிட்டாரு. அதனால காண்டாயின ட்ரீம் மேக்கர் வந்து ஜே ஈசோ அட்டாக் பண்ண முயற்சி பண்ணுவார். ஜே ஈசோ ஓடி போயிருப்பாரு. இதன் மூலமாக என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா, ட்ரீம் மேக்கரோட ஓஜி பிளட் லைன் அட்டாக் பண்ணுற ஃபீடு இன்னும் முடியல. அது மட்டும் இல்லாமல் ஜே ஈசோவுக்கான ஃபீடு இன்னும் முடியல. அதனால இது தொடக்கம் தான் அப்படின்றது இப்போ உறுதியாக இருக்கு. அடுத்தது சிஎம் பங்கோட நெக்ஸ்ட் பிளான் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சிஎம் பங்கோட நெக்ஸ்ட் பிளான் என்னன்னு கேட்டிங்கன்னா, செத்ரோலின்ஸை தோக்கடிச்சதுக்கப்புறம் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, நான் கந்தரோட போக போகிறேன், மேட்சோட போக போகிறேன், அப்படி இல்லைன்னா நான் கோடி ரோட்ஸோட போக போகிறேன், நான் ராயல் ரம்பிள் மோத போகிறேன், எலிமினேஷன் சேம்பர் போக போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஹிண்ட் கொடுத்துருக்காரு. இந்த ஹிண்ட் மூலமா என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா, சிஎம் பங்க் அடுத்ததாக வேர்ல்டு சாம்பியனை நோக்கி தான் போகிறாரு. சாம்பியன்ஷிப்பை வாங்கணுன்ற கட்டத்துக்கு போயிட்டு இருக்காரு. ஆனால் சிஎம் பங்க் சாம்பியனை வாங்குவாரா அப்படின்ற ஒரு கேள்வி இப்போ வந்திருக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, செத்ரோலின்ஸோட நெக்ஸ்ட் பிளான் என்னன்றது. செத்ரோலின்ஸ் சிஎம் பங்கோட மேட்ச்சில் ராவோட நெட்ஃப்ளிக்ஸில் தோற்றுருப்பாரு. தோத்தாலும் சிஎம் பங்கு கூட ஃபியூடு முடிஞ்சிருச்சான்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, செத்ரோலின்ஸ் அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் தயங்கி போவார். அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ் கிட்ட போய் தலையாட்டிக்கிட்டே போகிற இவங்களோட ஃபியூடு கண்டினியூ ஆகிறதுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்குது. எப்படி கண்டினியூ ஆகும்னு கேட்டிங்கன்னா, ராயல் ரம்பிளில் செத்ரோலின்ஸ் வருவார். சிஎம் பங்கு ராயல் ரம்பிளை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. செத்ரோலின்ஸ் கூடிய சீக்கிரத்தில் ராயல் ரம்பிளில் பங்கேற்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடுவார். அப்படி இல்லாட்டி ராயல் ரம்பிளில் இப்போ தோற்று போன செத்ரோலின்ஸ் ராயல் ரம்பிள் ஷாக்கிங்காக வந்து சிஎம் பங்கை எலிமினேட் பண்ண போகிறதே செத்ரோலின்ஸ் தான். அதனாலவே இந்த ஃபியூடு மீண்டும் கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த ஃபியூடு வந்து ஒரு தரமான மேட்சை கொடுத்தாங்க. இவங்களுக்குன்னு அடுத்த மேட்ச் ஸ்ட்ரீட் ஃபைட்டு இந்த மாதிரி வித்தியாசமான மேட்ச்லாம் வைக்கிறதுக்காக இந்த ஃபியூடு தொடரும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற விஷயம் ரோமன் ரிங்ஸோட நெக்ஸ்ட் பிளான் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ரோமன் ரிங்ஸோட நெக்ஸ்ட் பிளான் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரோமன் ரிங்ஸ் வந்து ட்ரைபிள் சீஃப் ஃபைட்டர், ஒரிஜினல் ட்ரைபிள் சீஃப் ஃபைட்டர். ரோமன் ரிங்ஸ் வர்சஸ் சோலோசிக்கா மேட்ச்சில் சோலோசிக்காவை தோக்கடிச்சு ஒரிஜினல் ட்ரைபிள் சீஃப் ஃபைட்டர் ரோமன் ரிங்ஸ் மட்டும் தான் இனிமேல் ட்ரைபிள் சீஃப் அப்படின்ற சம்பவம் முடிஞ்சிருச்சு. ஆனால் இந்த மேட்சோட ரூல்ஸ் படி தோக்குறவங்க ஜெயிக்க ட்ரைபிள் சீஃப்ட்டு அக்னாலஜ்மெண்ட் பண்ணணும், அவங்களுக்கு ஏற்றுக்கிறேன்னு சொல்லணும் அப்படின்ற மாதிரி விஷயம் நடந்த செக்மெண்ட்டு. அதை வந்து ஸ்மாக் டவுனில் பால்கியூமெண்ட்டு சோலோசிக்கா சொல்லியிருப்பாரு. நான் ரோமன்ட்ட தோத்தா நான் ரோமனை அக்னாலஜ்மெண்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனா வந்து இன்ன வரைக்கும் சோலோசிக்கா வந்து ரோமன்ட்ட தோத்துருக்காரு. ஆனா ரோமனுக்கு அக்னாலஜ்மெண்ட் இன்னும் பண்ணல. அந்த செக்மெண்ட் தான் அடுத்த ஸ்டோரி லைனா போக போகுதுன்ற மாதிரி இப்ப தகவல் கிடைச்சிருக்கு. இதுதான் ரோமன் ரிங்ஸோட நெக்ஸ்ட் பிளான். இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னது கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.